ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் மசாலா ஆம்லேட் தான் செய்ய போகிறோம். நம்ம யூஷுவலாக வீட்டில் ஆம்லேட் செய்கிறத விட இந்த மாதிரி ஆம்லேட் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் இதை செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 முட்டை உடச்சி விட்டுக்கோங்க. நான் 2 முட்டை தான் வச்சு பண்ணுறேன். நீங்கள் இது செய்யும்போது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். 2 முட்டையை உடச்சி விட்டாச்சு. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக செஞ்சு வச்சுருக்க மஷ்ரூம் பெப்பர் மசாலா இதை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆம்லேட் பண்ணுறதுக்காக நீங்கள் மஷ்ரூம் மசாலா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எப்போல்லாம் நீங்கள் இந்த மஷ்ரூம் மசாலா பண்ணுறீங்களோ அப்போ கண்டிப்பாக இந்த ஆம்லேட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் 2 முட்டைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இப்போது அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சாச்சு. கல் சூடாயிடுச்சு. இப்போது நம்ம அந்த கலந்து வச்சுருக்க மசாலாவை அப்படியே சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம பண்ணுற ப்ராசஸ் தான். நம்ம எப்படி ஆம்லேட் போடுவோமோ அதே மாதிரியே நம்ம போட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. உண்மையாகவே இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ இந்த ஆம்லேட்டை இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இன்னொரு சைடு வெந்ததுக்கப்புறமா ஆம்லேட் எடுத்து நம்ம நல்லா சூடாக பரிமாற வேண்டியது தான். இது கூட கெச்சப் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேர்லாம் மஷ்ரூம்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு செய்யும்போது மஷ்ரூம் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டு பாருங்கள். அவங்களுக்கு அந்த மஷ்ரூம் இருக்கிறதே தெரியாது. நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், சூப்பரான மஷ்ரூம் மசாலா ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.